எங்கம்மா புறப்பட்ட? அவரை பார்க்கத்தான்ப்பா. அவரை பார்க்க முடியாது. ஏன்பா? ஊரை விட்டே ஓடிட்டான். இப்படித்தான் நானும் அலர்னேன். நமக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு தெரிஞ்சதும். துரோகமா? பணத்துக்காக காதல பலியிடுறதுக்கு வேற என்னமா பேரு? என்னப்பா சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்குது? என்ன இருக்குது? நம்மளோட பெரிய பணக்காரர் பெங்களூர் காட்டன் மில்ஸ் கதிர்வேல் பிள்ளை தன்னுடைய வாரிசான ஒரே மகளை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டான். அவனு கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாமா. சம்மதிச்சுட்டான். ஒரு காலம் இருக்காதுப்பா. அவருடைய இதயத்துல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாரு. அப்பா, அவருக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்க. நான் இதை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் கூட தாமா நம்பல. வீட்டுக்கு போய் பார்த்தேன். சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லத்தாமா ஓடி வந்தேன். அழாதம்மா, அழாத. ராஜு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. அந்த கொடுமை என்னால தாய்க்க முடியாதுமா. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாமா. நாளைக்கு நம்ம மெட்ராஸ் போயிடுவோமா? மெட்ராஸ் போயிடுவோம். ஏண்டா என்ன தேடி இங்க வந்து எல்லாரும்? இது உன்னுடைய ஆணைகளா? ஆமாங்க. இதெல்லாம் என்னை விட்டு பிரியாதுங்க. அப்படியா? இது பெட்ரோல் பங்க். ஏதாவது ஒரு சர்க்கஸ் கம்பெனி பாரு. சவரியப்படாது. நீ வேற பக்கம் வேலை பாரு. இல்லைன்னா உனக்கு இங்க வேலை கிடையாது. இந்த ஓட்ட மண்டபம் தான் நமக்கு கோட்டை. இங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. போங்க போங்கன்னு பிடிச்சி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு பொருத்தமான இடம். என்னப்பா வண்டி கொண்டு வைக்கிறியா? அதோ அந்த வண்டியில. சாமான்லாம் வண்டியில் வச்சாச்சா? அதை வைக்கிறாரு பாருங்க.
ராஜு 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 விஜயா விஜயா என்ன விஜயா அது நடு ரோட்ல அப்பா வாய்ப்பை வா விஜயா வா ராஜு அப்பா ராஜு டிரைவர் எடு வண்டிய நீ 1000 தான் சொன்னாலும் என் முடிவு மாத்த யாராலும் முடியாது 3 காசுக்கு போறாத அந்த பரதேசி பயலை மறந்துடுமா மறந்துடு அப்பா 3 காசு கொடுத்து வாங்குற குங்குமத்தை தான் நெத்தியில வச்சுக்கிறோம் 30 ரூபாய் கொடுத்து வாங்குற செருப்பை கால்ல தான் போட்டுக்கிறோம் விலை அதிகங்கிறதுனால அத தலையில வச்சுக்கிறது இல்லையே என்ன மன்னிச்சிருங்கப்பா அவரோட இணைஞ்சு வறுமையும் துன்பத்தையும் பங்கு போட்டுக்கிறதா என்னுடைய கடமைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் என்ன இதுல அதிர்ச்சி அடைந்து ஒண்ணு இல்லப்பா ஆசி கூறி என்ன அனுப்புங்க என் உயிர் உள்ள வரைக்கும் இது நடக்காது என் முடிவும் மாறாதுப்பா அப்பா முருகா போது நிறுத்து மூச்சடைக்குது எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண சொல்லு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் ஒன்னே எல்லாம் நமஸ்காரம் நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு நமக்கு இத்தனை குழந்தைகளா நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு மகாராஜா வாடா வாடா இங்க மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணு வாயிலாஜி வண்டி கையும் கிடையாது காலிய பண்ற அதாடா முருகா என்ன இது காதலிக்கிறாங்களே அவங்களுக்கு குஷி வந்துட்டா இப்படித்தான் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க இதுக்கு பேருதான் கிஸ் இதுங்களுக்கெல்லாம் எப்படிதான் அழுது இருக்குது இதுங்க திங்கிறதே இங்கிலீஷ் சினிமா போஸ்டர் தானே இவன் தான் நம்ம எதிரி இவன் என்ன செய்ய அலெக்ஸ் துக்குடா துக்குடா ராஜா நீ ராஜா மகாராஜா உன்னை வச்சுட்டா நான் பொறுப்பே இருக்கு துக்குடா துக்குடா அலெக்ஸ் அலெக்ஸ் கைத்தட்டல மகாராஜா எல்லாரும் காசு போடுங்க காசு இல்ல பக்கத்துல இருக்கவங்கிட்ட கடன் வாங்கி போடுங்க ஆமா வித்தியை மாத்திரம் சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க அறிவு கட்டவன மைதானத்துல யாரையுமே காணா ஏன் இப்படி லொட்டு லொட்டுன்னு போட்டு அடிக்கிற இருக்கிறது ஒண்ணு அது உடைஞ்சு போனா நான் என்ன செய்வேன் யோ உனக்கு அறிவே கிடையாது உனக்கெல்லாம் ஒரு மெடலு ஏயா வெறும் மாட்டையும் கண்ணு குட்டியும் காமிச்சா மைதானம் இப்படி தயா இருக்கும் அதுக்கு என்ன செய்ய சொல்ற காளைக்கும் கண்ணு குட்டிக்கும் ஒரு ஜட்டியை மாட்டி விட்டு கேமரா டான்ஸ் ஆட விட்டோம்னா கலெக்ஷன் குவியும் அதை விட்டுட்டு என்ன சத்தா அப்படி ஆமா அப்படிதான் அப்படியா ஆமாங்க யானையை வச்சுட்டு ஒருத்த வித்த காட்டுறான் கூட்டம் கூட அங்கதாங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப பிரமாதங்க வாங்க நம்மளுக்கு ஐயா எங்க நிலைய பார்த்து இன்னைக்கு வாடகையை பாதியா குறைச்சுக்குங்க அவன் இந்த ஊர் விட்டு போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல மாமூல அப்படியே கொடுத்துறேன் ஒரு நயா பைசா கூட குறைக்கலீங்க கொஞ்சம் மனசு வைங்க ஐயா ஆமாங்க
எங்களுக்கு அப்படித்தானுங்க. ஒரு காசு கூட வசூலாக மாட்டேங்குது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. பெரிய மனசுல முடியாது முடியாது முடியாது. ஆடு மாடு கோழி குதிரை தினம் வாடகைக்கு எடுத்துட்டு போய் 5 10 100 ஏராளமா சம்பாதிச்சீங்களே, அன்னைக்கு எனக்கு ஒரு பைசா அதிகமா கொடுத்தீங்களா? இல்லையே. அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கமா கொடுக்கிற வாடகையை கொடுத்த மிருகங்களை எடுங்க, இல்லைன்னு நடங்க. ஐயா, எனக்கு பிசினஸ் தான் பிசினஸ் தான். போங்க. வந்தாலும் வந்தான் புதுசா ஒரு ஆணக்காரன் குழப்ப கெடுக்கிறான். இவர் என்னடானாக்கா கராரா காசு எண்ணி வெய்யின்றாரு. இப்ப என்ன பண்றது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பூமு மாட்டை விட்டுட்டு புரிகாசம் போட்டு சம்பாதிக்கலாம்னா? இல்ல என்ன பிச்சை எடுக்கலாம்னா? யாரு பிச்சை எடுக்கிறது? நம்மளை எல்லாம் இந்த நிலைக்கு ஆளாக்கல அந்த ராஜுவை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒளிச்சு கட்டிடுங்க. வாங்க. போகடா போகடா பேடி பசங்க. போய் தொலைகிற நாய்களா. நீ வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன விட்டுருங்க. விளையாடி போ ராஜு.
இவனு என் கூட்டாளிதான். ஆமா, தொழில்ல திருட்டுல கிடையாது சார். இவரை பழி வாங்கணும்னு புறப்பட்டான், பின்னாலேயே போனேன், திருநா புடிச்சுக்கிட்டேன், உதச்சா நேரா உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன். இவனை மாமியார் வீட்டு கூட்டி போங்க சார். நடத்தியா கூட்டி போங்க, இவனுக்கு இடத்துக்கு வேணு. இவ்வளவு ஒவ்வொரு தானா அதிகாரிகளா இருக்காங்க, கூட்டி போங்க. அண்ணே அண்ணே அண்ணே, இந்த ஆளை நம்பித்தானே இது நாள் வரைக்கும் நான் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க, நான் எறும்பு மாதிரி. அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உருண்டையை போட்டீங்கன்னாக்கா 1 மாசத்தை ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி, என் கூட இரு. அண்ணே அண்ணே, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருகன். இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க, சோத்த போடுங்க. நீ மனுஷன் மாதிரி இரு. தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். ஜெயா, ஜெயா, ஜெயா. அப்பா, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. என்னுடைய முடிவை தெரிஞ்சுக்குங்க. நான் போறேன். உங்க ஆசையோட என் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில நான் வீட்டை விட்டே போறேன். என்ன தேட வேண்டாம். விஜயா, மன்னிக்கணும். ஒன்னு அப்படி கூப்பிட எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. செல்வத்துல குரல் நீ எங்க, செல்லா காத்தா நான் எங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கொள்றீங்க? நான் உண்மையைத்தான் சொல்றேன். தகரமும் தங்கமும் தரையிலிருந்து கிடைச்சாலும் தகுதியில மழையும் மடுவும் தானே. இப்படி சொல்லி உங்க உள்ளத்தை புண்படுத்திருப்பாரு எங்க அப்பா. ஆனா எங்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை விட பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுனால நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கேவலமான கற்பனை. உங்களை வீதியில பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்தேன். துடிச்சேன். உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற முடிவோட புறப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவும் இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு என்ன அறையில போட்டு பூட்டிட்டாரு. அவர் பூட்டினது மகளை இல்ல, மனசாட்சி. அவரோட தகுதி தராசுல மகளோட கண்ணீரை விட போலி கௌரவத்துக்கு தான் எது அதிகம். அந்த வரட்டு கௌரவம் என் வாழ்வையே பறிச்சிடக்கூடாதுன்னு பயந்துதான் ஓடி வந்தேன். நீ அவசரப்பட்டது இல்லையா? அவசரப்பட்டுட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? 1000 இருந்தாலும் பெற்றவரோட அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்காக காலமெல்லாம் அந்த சிறையிலேயே கிடந்து கண்ணீர் வடிக்க சொல்றீங்களா? ஊராறு கண்ணீரை எல்லாம் தொடுக்கிற நீங்க என் ஒருத்தியோட கண்ணீரை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? விஜயா, என்ன மன்னிச்சுத. உன் கண்ணீரை உள்ளத்தை உருக்குது. ஆனா என் கடனை உழைச்சி இதை கண்டிப்பா நடக்க சொல்லுது. அதனால தயவு செய்து உடனே வீட்டுக்கு போ. போகத்தான் வேணுமா? வேற வழியே இல்லை. ராஜு, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீங்களும் என்ன புறக்கணிச்சுட்டீங்க. போறேன் ராஜு, இந்த உலகத்தை விட்டே போயிடு. என்னை ஏன் தடுக்கிறீங்க? விஜயா, இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகும் ஒன்னு உதவித்தாள்ல நான் ஒண்ணு உணர்ச்சி இல்லாத கல் இல்ல. நீ என்னோட இருக்கலாம். விஜயா, விஜயா, யாரு? வரலாமா? நீ வந்தா என்ன? நான் பொறுத்தியா 3வது மனுஷன். இப்ப வரலாமா? புதுசா தெரியுமா? அவ்வளவு யாரு நீ சொல்ற? உங்க இதயம். இவர் யாரு? பேர் முருகன். சமீபத்தை தான் நண்பனாரு. அன்புக்கு இலக்கணம்னா இவர்தான். அண்ணே அண்ணே, நான் தவறி போய் 2 சாப்பாடு தான் கொடுத்திருக்கேன். இது பத்தாது, இன்னொரு சாப்பாடு கொண்டு தர்றேன்.
இத பழம் சாப்பிடறாங்களா? ஐயோ, நான் சொல்றேன், காதலர்களுக்கு முக்கால் வயிறு சந்தோஷம் தான், கால் வயிறு தான் சாப்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் முழு வயிறுமே சோறு தான். நான் சோறு கொண்டாடுறேன், நீங்க இப்படியே இருங்க, இங்கே இருங்க. நல்லது இருக்கு. One, two, three, four, up, up. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இந்த அம்மாவை பாரு, ஐயாவை கேளு, ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். துணியும் இருக்காது தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
ராஜு வணக்கம். விஜயா, சௌக்கியமாமா? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ராஜு, இங்க நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு உதவி கேட்டு. எங்கிட்டயா? ஆமா. என்னங்க மாலையில் இருக்கிற உங்களுக்கு வீதியில் இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? உயிரை காப்பாற்றணும். உயிரியா? மனிதனுக்கு எது உயிர்? மானம். அதைத்தான் நான் காப்பாற்ற சொல்றேன். என் பெண்ணு உன் கூட சேர்ந்து தெருவுல ஆடி பாடுதுன்னு பல பேர் என்கிட்ட வந்து சொல்றப்போ என் மனசு படுற வேதனை இருக்குதே, அது என்ன போற ஒரு பெண்ணை பெத்த உனக்கு தான் தெரியும். உங்க மனவேதனைக்கோ நீங்க உங்க மகளை பிரிஞ்சதுக்கோ நான் காரணம் இல்ல. பிரிஞ்சதுக்கு காரணமா இல்லைன்னாரும் இப்போ இணையறதுக்காவது காரணமா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? தோப்பா, இதெல்லாம் எதுக்கு? ராஜு, இதை எடுத்துக்கிட்டு உன் ஊருக்கு போய் நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியுடையவரா திரும்பி வா. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் உழைப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொருத்தர் பணத்தை என் தகுதி உயர்த்திக்க நான் தயாரா இல்லை. விஜயா, நீ அப்பாவோட போய் அவர் நினைக்கிற மாதிரி தகுதியான மாப்பிள்ளையா வந்து உன்னை கல்யாணம் செஞ்சுக்க. அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் தனியா பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க பொறுப்படுங்கப்பா. விஜயா, அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க பொறுப்படுங்க. கூட்டம் பூரா ராஜுவோட விளையாட்ட பார்த்து தாங்க கூடுது. சில்லறைக்கு நோட்டும் சும்மா ஐப்பசி மாசத்து அடமழையாட்ட கொட்டுதுங்க. ஆமாங்க, நமக்கு போனியே ஆக மாட்டேங்குது. அவன் என்னன்னா போனில அள்ளி கழிட்டு போறான் காசை. இனி இந்த மாட்டையும் குதிரையும் நம்பினா நாங்க பட்டினி கடந்து சாக வேண்டியது. அதனால எங்களை விட்டுடுங்க, நாங்க வேற வேலை பாத்துக்கிறோம். சோமு, மன்னிச்சிடுங்க. அந்த பையன் ராஜு இருக்கிற வரலாம் எங்களால தொழிலை செய்ய முடியாது. நாங்க வரோம். ராஜு ராஜு ராஜு, எனக்கு எவ்வளவு நஷ்டம். நானே பந்தயத்துல தோக்கடிச்சு ரங்கரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு இப்ப முருகனை உன் கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரையுமே என்கிட்ட எடுத்து பிரிச்சுட்டேன். உயிர் நஷ்டம் ஒன்ன தவிர எல்லா நஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்களா? இருக்கு. எப்படிங்க? ஒரேடியா ஒழிக்க வேண்டியதுதான். அவனையா? முட்டாள், அவன் தொழிலடா. அது எப்படிங்க நடக்கும்? முடிச்சு காட்டுறேன். யான விளையாட்ட காட்டுல 4 பங்கு கூட்டமும் வசூலும் குவிய போற கவர்ச்சி கண்ணியினுடைய கார்னிவல் ஷோ.
கவர்ச்சியே பிரதானம்னு கண்காட்சி நடத்துறான் வேலு. அதனாலதான் கொட்டகையே பிச்சுக்கிட்டு போகுது, அவ்வளவு கூட்டம். அது மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். அதுக்காக விஷத்து மேல வெள்ளத்தை பூசி கொடுக்கறதா? நல்லதோ கெட்டதோ ஜனங்க புதுமையை விரும்புறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன புதுமை இருக்கு? ரொம்ப நாளைக்கு முன்னால நானே பார்த்திருக்கிறேன். ஃபயர் ஜம்ப் மாஸ்டர் பரமசிவம் மெட்ராஸ் சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவாரு, 60 அடி உயரத்துல ஏணி மேல ஏறிட்டு உடையெல்லாம் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கிட்டு ஏரியில தண்ணி தொட்டியில அங்க இருந்து டொமேல விழுவாரு. கலெக்ஷன் அள்ளும். அது மாதிரி ஏதாவது பண்ணணும்ன்ற. ஐயோ, கேட்கறதுக்கே பயமா இருக்கு. விஜயா, வாழ்க்கையும் ஒரு போர்க்களம். அதுல கோழைகளுக்கு இடமே இல்லை. கதவை திறந்தே இருக்குது, வரலாம். வணக்கம். வணக்கம். உட்கார் தம்பி. இந்த இடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்படி நான் ஒரு ஒதுக்கமான இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே துரோகம் நிறைஞ்ச மனுஷங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிற காரணத்தினாலதான். என்ன சொல்றீங்க தம்பி? நான் வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டவன். எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன் ஒருத்தன் இருந்தான். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஷோ நடத்துவோம். வர்ற லாபத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்குவோம். அந்த நண்பனே எனக்கு ஒரு நாள் துரோகி ஆயிட்டான். என் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தா கூட எந்த நேரத்திலும் விரோதியா மாடுவான்னு நினைச்சுதான் எச்சரிக்கையா பழகணும் போல் இருக்கு இந்த காலத்துல. ஆமா, அவன் யாரு, எங்க இருக்கான்? அதுக்கப்புறம் அந்த துரோகியை நான் பார்க்கவே இல்லை. அது கிடக்கட்டும். தம்பி, நீ யாருப்பா? என் பேர் ராஜு. யானைகளை வச்சு வேடிக்கை காட்டி வாழ்க்கை நடத்துறேன். ரொம்ப சந்தோஷம். வந்த காரணம்? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க. பை நிறைஞ்சிருந்த காலத்துல எல்லாம் வராம பசி நிறைஞ்சிருக்கிற காலத்துல வந்திருக்கிறியப்பா. ஐயா, நான் வந்தது காசு பணம் கேட்க இல்லை, பின்ன தொழில். ஒரு காலத்துல எல்லாரையும் காந்தம் போல் கவர்ந்த உங்க கதைய எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்கத்தான் வந்திருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? கடந்த கால கசப்பான அனுபவங்களே, என்ன பிடிச்ச துன்பம் உன்னையும் தொடரணுமான்னு யோசிக்கிறேன். இதப்பா, இது மட்டும் இல்ல, இதனால சில பேர் உயிரை கூட இழந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லு, உனக்கு இந்த தொழில் தேவையா? ஐயா, இன்பமும் துன்பமும் எந்த தொழிலுக்கும் பொதுவாகும். மூச்சறைக்கு முத்தெடுக்கிறவன் நீண்ட ஆயுளோட வாழறான். வெட்டிக்கு பக்கத்தே உட்கார்ந்துக்கிட்டு பணத்தை மட்டும் எண்ணிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடுறான். ஆக மரணம்ங்கிறது ஒரு முடிவு. அது எங்க இருந்தாலும் வரும். இதுக்காகலாம் கவலைப்படலாமா? ஆஹா, உன் விளக்கத்துல விவேகம் இருக்கு. உன் துணிச்சல நான் பாராட்டுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நிச்சயம் கத்துக் கொடு.
புறக்கணித்து விட்டாலும் நீங்க ஒரு 5-6 பேராவது எங்கள் காட்சியை இறுதி வரை பார்த்து விட்டு போவதென்ற உறுதியோடு வந்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. இருப்பினும் காட்சியை தொடர்ந்து நடத்தினால் கரண்ட் சார்ஜ் கூட கட்டுப்படி ஆகாது என்ற காரணத்தால் காட்சியை ரத்து செய்து விட்டேன் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கு நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டாரு. ராஜுவுக்கு மட்டுமில்ல, இனிமே நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் தான். அம்மா எந்த நேரத்துல எந்த வேலை செய்யறதுன்னு கணக்கே கிடையாதா? வாழ் வாழ்னு கத்துற. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் பேட்டி காண வந்திருக்காங்க. பேட்டிக்கா? யாரோட பேட்டிக்கு? எல்லாம் உன்னோட பேட்டிக்கு தான். ஐயோ, திடீர்னு வந்துட்டாங்களே. நல்ல படம் கூட கட்டலையே. என்ன கேட்பாங்களோ, எது கேட்பாங்களோ? புதுசா என்ன கேட்டு போறாங்க? உங்களுடைய வதனத்தின் வனப்புக்கு முக்கிய காரணம் என்னம்பாங்க? அதுக்கு நான் என்ன சொல்றது? நான் இவ்வளவு பொறிவுடன் காட்சி அளிக்க முக்கிய காரணம் தினமும் பன்றிமார் பார் சோப்பையே உபயோகப்படுத்துகிறேன். பன்றி மார்க்கு பார் சோப்பா? அடுத்தது என்ன தெரியுமா கேட்பாங்க? உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னம்பாங்க. கேட்டா சொல்ல, பிடிச்சது அடுக்கடையில உட்கார்ந்து திருடி திங்கிறது, பிடிக்காது கையங்களமா மாட்டிக்கிறது. நீ சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் என்னையா சொல்ல சொல்ற? அறிவு கட்டவள உன்னை என்னையுமா பேட்டி காண வந்திருக்காங்க. ராஜு அண்ணனை பேட்டி காண வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் 5-6 கூல்ட்ரிங்க் கொண்டா. நீதான் கொண்டு கொடுத்த அண்ணா. என்ன திமிரு உனக்கு? வந்திருந்த 4-5 பொம்பளைகள்ல உன்னத்தான் வச்சுக்கணும்னு, வேலைக்கு வச்சுக்கணும்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன் செலக்ட் பண்ண? ஒரு பேர் பொருத்தம், முருகன், வள்ளி, அழகு பொருத்தம், ஆள் பொருத்தம். நாளைக்கு இதுவே காதல் பொருத்தமா மாறிடுச்சுன்னா அளந்து பேசு. முதல்ல கூல்ட்ரிங்க் கொண்டா, அப்புறம் அளக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பொருள், பெருமை, புகழ் இதுக்கெல்லாம் இந்த தோழர் தான் காரணம். ஆமாங்க, அண்ணனுடைய உயர்வுக்கு காரணம் இவங்க, இந்த தம்பியோட உயர்வுக்கு காரணம் இவங்க. நீங்க நாங்க ஒரு பூம்பு மாடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? முதல்ல பூம்பு மாடை வச்சு புழைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அயோக்கிய கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆணையை பார்த்தேன். அண்ணனை தான் சொல்றேன். எப்படி ஆனை தன் கால தொட்டவங்களை தூக்கி தலைமையில வச்சுக்குதோ, அதே மாதிரி தஞ்சம்னு கால வந்து விடுறவங்களை அண்ணனும் தலைமையில தூக்கி வச்சுப்பார். இவரோட வேடிக்கையில விவேகமும் இருக்குதுங்க. எழுதிக்குங்க. ஆமாங்க, உங்க தோழர்கள் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தினால தானே இவ்வளவு பெரிய வீட்டை வாங்குனீங்க. ஆமா, தோழர்கள் செய்த உன்னதமான விளையாட்டுகளும், என் உயிரை பணம் வச்சு நான் ஆடின வீர சாகசங்களும், குறைந்த வட்டிக்கு நான் வாங்கின கொஞ்சம் பணமும் சேர்ந்துதான் நீங்க பார்க்க இந்த மாளிகையா காட்சியளிக்குது. ஆஹா, ரொம்ப அற்புதங்க. நினைச்சே பார்க்க முடியல. ஆனை கட்டி தீனி போட்டா கட்டாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன், யானையை கட்டி நாங்க தீனி போடல, யானை தான் எங்களுக்கு தீனி போடுது. கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுடைய அன்பான பேட்டிக்கு எங்களுடைய நன்றி. போயிட்டு வரேன். கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுப்பா. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அம்மையார் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ? பேட்டி. பேட்டியா?
பேச்சு கேட்ட பெண்மணியை, உங்கள் கேட்டின் பெயர் என்ன? காதலித்தால் மட்டும் போதுமா? அதுதான் பத்திரிகையின் பெயர். காலை பத்திரிகையா மாலை பத்திரிகையா? கல்யாண பத்திரிகை. அடி சாக்கு என்ன? சரி புறப்படு. எங்க? எங்கயா? அந்த ஆசிரியரை போய் பார்த்து வந்துருவோம். ஆசிரியரா? தெரியல, உங்க அப்பா. வா ராஜு, நில்லுங்க. உங்களை மதிக்காத உங்க வீட்டு வாசல மறுபடியும் மிதிக்கணுமா? ஏன் விஜயா, முறைப்படி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டியவர் உங்க அப்பா தானே. வா வா விஜயா, வாமா வா. விஜயா, கல்மனசு படைச்சிட்ட தகப்பனை நீ பார்க்க வரமாட்ட, அதனால நானே வரலாம தாமா புறப்பட்டேன். அப்பா, நான் மட்டும் வரல, நீங்க எதிர்பார்த்த அந்தஸ்தோட அவரும் வந்திருக்காரு. ராஜு, ஏன் இங்கே இருந்துட்டீங்க? உங்க அனுமதிக்காகத்தான். ராஜு, ஒரு காலத்துல உங்களை வாசல்லையே திருப்பி அனுப்புற அந்த தர்மலிங்கம் இல்லைனா? தைரியம் இல்லாம திரும்பி போன அந்த ராஜு இல்லைனா? சரி, எனக்கு வாங்க வாங்க. வாங்க வாங்க. ராஜு, உங்க தன்மான உணர்ச்சியை நான் ரொம்பவும் பாராட்டுறேன். பாராட்டப்பட வேண்டிய நீங்களாச்சே. என்ன சொல்றீங்க? நீங்க போட்ட கடுமையான நிபந்தனை தான் என் நெஞ்சுக்கே ஒரு வேகத்தை கொடுத்தது. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை சந்திச்சு பேசிட்டு வந்த பிறகு என் மனசுல பாசத்துக்கும் பணத்துக்கும் ஒரு போராட்டமே நடந்தது. அப்பவும் பாழா போன அந்த போலி கௌரவம் தான் ஜெயிச்சது. ஊராருடைய ஏச்சியும் பேச்சையும் தாங்க முடியாம நான் ஊரை விட்டே ஓடிட்டேன். ராஜி, உங்களை மருமகனா அடையறதுக்கு நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தான் என்னை இன்னும் மருமகன் ஆக்கிக்கலையே. அதுக்கு உங்க அனுமதியை பெறத்தாப்பா வந்திருக்காரு. ராஜு, உங்க உயர்ந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன் விளக்கணிச்சீங்க? ஏன்னா நாம தூங்கும் போது விளக்கு விழிச்சிருக்கணும், நாம விழிச்சிருக்கும் போது விளக்கு தூங்கணும். இல்லைன்னா நம்ம ரகசியம் எல்லாம் விளக்குக்கு தெரிஞ்சிடும். என்னங்க இது? நாம சத்தம் போடுறோம், கேட்கல? இது வந்து அதுக்கு ஒண்ணும் இருக்காது, காலையில பாத்துக்கலாம். இன்னும் புரியல, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கண்ணுல முருகா, முருகா, என்ன ராமுக்கு என்னன்னு புரியலீங்க. முருகா, போய் டாக்டர் கிட்ட வா. ராமு, ராமு.
இனிமே ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. யானைக்கும் அடி சறுக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆணி குத்தி கீழே படுக்குங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். மணி 6 ஆயிடுச்சே. உங்களுக்கு மூடுதா? நல்ல ஆளப்பா நீ. அப்ப நான் வரட்டுங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தேன் டாக்டர். நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் போயிட்டு வரேங்க. விஜயா, விஜயா, நீ இன்னும் தூங்கலையா? நான் கூட இன்னும் தூங்கவே இல்லை. ஐயோ பாவம், ராமும் துடியா துடிச்சு போயிட்டான். விஜயா, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே. டாக்டர் கூட திணறி போயிட்டாரு. கடைசியா ஏதாவது பார்த்தா சின்ன ஒரு ஆணி காலில் குத்து இருந்துச்சு. எப்படியோ அது துன்பத்தை தீர்த்துட்டோம். விஜயா, விஜயா, ஏன் அதோட கால்ல ஆணிதான் குத்தி இருந்துச்சு. என்னோட இதயத்துல ஈட்டியே பாஞ்சிருக்கு. விஜயா, ராமு படுற வேதனை தான் உங்களுக்கு புரிஞ்சதே தவிர உங்க மனைவி படுற வேதனைய உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. அந்த அன்பை நான் குறைச்சு சொல்லல. அந்த அளவுக்கு உங்க இதயத்துல எனக்கும் இடம் கொடுக்கலையேன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். போதும் விஜயா, போதும். எங்கெங்கேயோ தனித்தனியா பிறந்து வளர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் எதிர்பாராத இடத்துல சந்திக்கிறோம். உள்ளத்தை பறிகொடுக்கிறோம். அதை காதல்னு சொல்றோம். அப்படி காதலியா இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிங்கிற பந்தத்தை உண்டாக்குறது தான் கல்யாணம். கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் உடல் தான் 2, உயிர் ஒண்ணுதான். அந்த புனிதமான உறவை ஏற்படுத்துற இரவுக்கு பேர் தான் முதல் இரவு. அந்த முதல் இரவுல இப்படி ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டா விஜயா, நீ மட்டும் இல்ல, வேற எந்த பெண்ணா இருந்தாலும் இது போலத்தான் வேதனைப்படுவான். உங்க அன்பை புரிஞ்சுக்காம நான் தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ராமுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா தான் இருக்கான். விஜயா, கொஞ்சம் சரி. அப்பா, இப்ப சந்தோஷம் தானே? எங்க? யாருடைய குறுக்கேடும் இல்லாத இன்பமயமான தனி இடத்துக்கு. புரியல? தேன் நிலவுக்கு. கண்ணாடி முன்னாடி நாம் நின்ற கோலங்கள் வேறல்லவா? நீ தொட்டால் எங்கும்
மட்டில் சிரிக்கின்றதே தொட்டில் எப்போதம்மா இங்கு நான் கொண்ட முத்தங்கள் அப்போது பிள்ளைக்கு போய்விடுமோ இந்த பிள்ளைக்கும் மிச்சம் மீதி இல்லாமல் போய்விடுமோ நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என் மேனி என்னாகுமே ஒன்று பத்து நூறு யோகம் உன்னாலே உண்டாகுமே தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என் மேனி என்னாகுமோ வள்ளி வள்ளி உன்னை எங்கெல்லாம் தேடுறது நீ ஏன் தேடுற இல்ல எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கட்டின சொந்தக்காரங்க வீட்டுல இல்லைன்னா வீடு எவ்வளவு விரிச்சோன்னு இருக்கு பாத்தியா ஆமாய்யா அண்ணன் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி இல்லாம எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி இருக்கு ஆக்கி போட்டு அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதியே தின்னு பழகிட்டு இப்ப சமைச்ச உடனே சுட சுட சாப்பிடறதா இருந்தா இறங்கவே மாட்டேன்னுதியா நான் கூட அண்ணன் இருக்கும் போது அவர் இருக்கிற தைரியத்துல யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு தனவட்டா பேசிடுவேன் ஆனா இப்ப பேசவே பயமா இருக்குது அவர் தான் பக்கத்துல இல்லையே பொத்திடுவானுங்களே அது என்னத்துக்கு 4 மாசத்துக்கு தேர்ந்தெடுவே தேனே திகட்டிடும் போல் இருக்க உனக்கு ஏயா அவங்க அனுபவிக்கிறாங்க அது என்ன மிஞ்சி மிஞ்சி ஐயோ விவஸ்த கட்ட ஆளியா அண்ணனுக்கு பிடிச்ச புடவையா அண்ணி கட்டிக்கிட்டு அத்தாம்பாங்க இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டா அந்த கூப்பிட மாட்டாரா இல்ல அத்தாம்பாங்க உடனே அண்ணன் என் கண்ணேம் பாரு நான் ஒண்ணு கேட்கட்டுமா அத்தான் அண்ணி கேட்பாங்க உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு நாம எப்பவும் இப்படியே இருப்போமா ஐயோ நான் கொடுத்து வச்சவன் சீ, குறும்புக்காரர் ஏய் இந்த நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது ஏய் வெக்கத்தை வர்ற ஏய் ஏய் வா